Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜ் போயிடுவோம். ஸோ எடிட்டோரியல் பேஜில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a dignified peaceful passing is everyone's right அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. a dignified peaceful passing அப்படின்னா அமைதியான முறையில் இறந்து போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தோட உரிமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது இந்தியாவில் உரிமையாக இருக்கா இல்லையா, இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு கம்பேரிசன் வந்து எடுத்திருப்பாங்க. ரொனால்ட் ரீகன் அவர் வயசானதுக்கு அப்புறமா உடனே இறந்துருப்பார். அவர் இறந்து போகிறப்ப பக்கத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க. ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிருக்கும். ரொம்ப வருஷங்கள் தாமதமாகி தான் அவர் வந்து இறந்திருப்பார். ஸோ அவர் நிறைய இன்னல்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிளை நம்ம வாழ்க்கையிலையும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் உடனே இறந்துருவாங்க, நிறைய பேர் வயசானாலுமே உடனே இறந்துருவாங்க, நிறைய பேர் வயசானாலுமே அந்த அட்டாக்ல நிறைய வந்து நடக்க முடியாம இருந்து அந்த மாதிரிலாம் இறந்து போற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களெல்லாம் ஐசியூல வச்சு பார்க்கணும், அந்த மாதிரியான செலவுகளும் அதிகமாகும், அவங்களுக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிக்னிஃபைடான பீஸ்ஃபுல் பாசிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மரியாதைக்கு, அதாவது ஒரு கௌரவமான விதத்தில் இறந்து போறது அப்படிங்கிறது ஒரு உரிமை தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் டையிங் இன் ஐசியூ. ஓகேங்களா? ஐசியூ நமக்கு தெரியும், அதுல இறந்து போறவங்களை வச்சு நமக்கு இந்த ஒரு கம்பேரிசனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ பேர் ஐசியூவில் இறந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இறந்து போகிறவங்கள ஒரு 10% மட்டும்தான் ஐசியூவில் இறந்து போகிறாங்க. அதே இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 10% இருக்கக்கூடியது இந்தியாவில் 70% இருக்கு. 70% மக்கள் வந்து ஐசியூவில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அங்கே 10%, இங்கே 70%. என்ன ஒரு வித்தியாசம், பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட் இந்தியாவிலே இருந்தாலும் அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. பட் ஸ்டில் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, வில் அப்படின்னு சொல்லுவாங்க. உயில் எழுதி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லிவிங் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கும்போதே ஒரு உயில் எழுதி வைக்கிறாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படிங்கிறப்போ என்ன ஐசியூவில் வச்சு ட்ரீட் பண்ண வேண்டாம், நான் அது நார்மலாக நேச்சுரலாக இறந்து போகிறது தான் நான் விருப்பப்படுறேன், ஐசியூலலாம் வச்சு என்னை ட்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு உயிரோடு இருக்கும்போதே ஒரு நபர் கான்சியஸாக இருக்கும்போதே, மென்டலி ஸ்டேபிளாக இருக்கும்போதே ஒரு உயில் எழுதி வைக்கிறாங்க. அதுதான் லிவிங் வில் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்கனால தான் ஐசியூவில் போய் அட்மிட் ஆனோடனே காம்ப்ளிகேஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னா அவங்கள உடனே நேச்சுரலாக இறந்து போகிறதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்களோட லவ்டு ஒன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டே இறந்து போகிறது தான் அவங்க விருப்பப்படுறாங்க. ஓகேங்களா? அதனால தான் ஐசியூவில் தனியாக மிஷின்ஸோடு இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸோட வீட்டில் இருக்கிறத விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் யூரோப்பியன், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவில் அந்த மாதிரியான விஷயத்துக்கான ஒரு விழிப்புணர்வே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப நியூக்ளியரா மாறிட்டு வருது. முன்னாடிலாம் கூட்டு குடும்பமா இருந்தது, ரொம்ப ஒரு தனித்தனியாக மாறிட்டு வரும், தனித்தனி குடும்பங்களாக மாறிட்டே வராங்க. ஸோ அது ஒரு காரணமா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனி ஃபேமிலிஸா இருக்கனால ஒருத்தருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அது எப்படி அந்த ஹெல்த் இஷ்யூக்கு ரியாக்ட் பண்றது, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறப்புக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு அறிவு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லை, இந்தியன்ஸ் கிட்ட இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்ன அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமக்கு அழகா சொல்றாங்க, டெத் இல்லிட்ரசி அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்க, இல்ல ஒருத்தர் இறக்கக்கூடிய அளவுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியன்ஸ்க்கு தெரியல அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, டெத் இல்லிட்ரசி அப்படிங்கறத சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா, லான்சென்ட் அப்படிங்கறது சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் சொல்றாங்க. அப்ப டெத் இல்லிட்ரசி அப்படிங்கிறது நம்ம மத்தியிலேயே அதிகமா இருக்கு. ஓகேங்களா? நம்ம வீட்டிலே ஒருத்தவங்களுக்கு இறந்துட்டாங்க அப்படின்னாலே அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது தெரியாம இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா? அப்ப டெத் இல்லிட்ரசி அப்படிங்கிறத நம்ம மாற்றணும், டெத் லிட்ரசி அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை சார்ந்து இந்தியாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்ம இந்த இடத்துல சொன்ன மாதிரி லிவிங் வில் அப்படிங்கிறத எழுதி வைக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு இந்தியாவில் சட்டங்கள் இருக்கு, உரிமைகள் இருக்கு, அது நமக்கு தெரியல. இந்த மாதிரியான ஜட்மெண்ட் 2018 வந்திருக்கும். ஸோ அது என்ன ஜட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யுத்தனேஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ யுத்தனேஷியா அப்படின்னா கருணை கொலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா, யுத்தனேஷியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த யுத்தனேஷியா அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ்ல ரஃபான டிரான்ஸ்லேஷன் கருணை கொலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு பார்த்தோம்னா பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவ் யுத்தனேஷியா, பாசிவ் யுத்தனேஷியா ரெண்டுமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த யுத்தனேஷியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்கள வந்து இறந்து போறதுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்றது. ஓகேங்களா, இதை இன்னும் எப்படி கிளியரா சொல்லலாம் அப்படின்னா, அசிஸ்டட் சூசைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அசிஸ்டட் சூசைடு அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்கு. இல்ல ஆக்டிவ் யுத்தனேஷியால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில சப்ஸ்டன்சஸை கொடுத்து, ஓகேங்களா, ஒரு சில மருந்துகளை கொடுத்து, ஒருத்தர் வந்து இப்போ கோமா ஸ்டேஜ்லேயே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது பண்ணணும்னா ஒரு சில மருந்துகள் இல்லை இன்ஜெக்ஷனை போட்டு அவங்க உயிரை வந்து எடுக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது. இதே பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம ஆக்டிவ்ல ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுத்து அவங்களோட உயிரை வந்து அவங்கள வந்து இறக்க வச்சிடும். சரிங்களா, இதே பாசிவ் யுத்தனேஷியால இப்போ ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு சர்டன் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டா இவங்க இறந்துருவாங்க. அதுதான் பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்றது மூலயமா இவங்களை வந்து உயிரிழக்க வைக்கிறோம். ஓகேங்களா, அதுதான் பாசிவ் யுத்தனேஷியா. அப்போ இந்தியாவில் யுத்தனேஷியா அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கா, அதுக்கான சட்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா 2018 ஓகேங்களா 2018 ஒரு வழக்கு தீர்ப்பாகுது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அருணா ஷென்பாக் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அருணா ஷென்பாக் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல தான் நமக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா, இந்தியாவில் யுத்தனேஷியா அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யுத்தனேஷியா அப்படிங்கிறது பாசிவ் யுத்தனேஷியாவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது லீகல்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்தியாவில் பாசிவ் யுத்தனேஷியா பண்ண முடியும். ஓகேங்களா, எப்ப பண்ண முடியும் அப்படின்னா, அப்பதான் அந்த லிவிங் வில் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஓகேங்களா, ஸோ பாசிவ் யுத்தனேஷியாவை எப்ப பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிவிங் வில் இருக்கப்போ, ஓகேங்களா, உயிரோட இருக்கப்பயே இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம கோமாவில் இருக்கப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ கொடுத்தாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத இந்த பாசிவ் யுத்தனேஷியா வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஓகேவா, 2018 அருணா ஷென்பாக் அப்படிங்கிற ஒரு வழக்குல தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் யுத்தனேஷியா அப்படிங்கிறத பண்ணலாம், அது பாசிவ் யுத்தனேஷியாவா இருக்கணும். அதாவது ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், அந்த ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரியான யுத்தனேஷியாவை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து லிவிங் வில் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா, லிவிங் வில் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த லிவிங் வில்ல ஒரு பர்சன் உயிரோட இருக்கும்போது, இப்ப நான் லிவிங் வில் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து மென்டலி ஸ்டேபிளா இருக்கப்போ கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி நான் வந்து இந்த லிவிங் வில்ல எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ முன்னாடி ஹைகோர்ட் இருந்துச்சு, இப்போ கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் மாத்திட்டாங்க. அப்ப கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி தான் நான் இந்த லிவிங் வில்ல சைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து நல்லா இருக்கப்போ இந்த லிவிங் வில்ல கெசட்டட் ஆஃபீஸர் முன்னாடி சைன் பண்ணி கொடுத்துட்டேன். இன்கேஸ் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி நான் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னா, அது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் இருக்கும் ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியான வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி என்ன பண்ணலாம்னா, இந்த லிவிங் வில்லை எடுத்துட்டு போய் டாக்டர்ஸோட போர்டு கிட்ட கொடுக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்கலாம். அவங்க வந்து ஒரு போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து சர்டிஃபை பண்ணணும், நான் வந்து இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே நான் வந்து அந்த ஒரு கோமா ஸ்டேஜ், அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல தான் இருப்பேன். ஸோ நான் உயிரோட இருந்து என்ன ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிபிகேட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, என்ன வந்து பாசிவ் யுத்தனேஷியா பண்றதுக்கு
ஓகே அப்படிங்கிறது விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முக்கியம். போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க. போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ். ஸோ இந்தியாவில் பாசிவ் யுத்தனேஷியா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இது யாரு சொல்லியிருக்காங்கன்னா 2018 சுப்ரீம் கோர்ட் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லிவிங் வில் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த லிவிங் வில் அப்படிங்கிறத கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறப்போ நான் சைன் பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் நான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னோட உயிரை அவங்க என்ன வந்து சாகடிக்க வைக்கலாம். எப்போ அப்படின்னா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன வந்து சாகடிக்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆர்டிகலுக்கு கீழே வருது அப்படின்னா ஆர்டிகல் 21க்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன சொல்றாங்க ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. Right to die with dignity. அதாவது தமிழ்ல ரஃபா சொல்லணும் அப்படின்னா ஒரு கௌரவமான முறையில் இறந்து போறது அப்படிங்கிறது தான் இந்த ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னா ஆர்டிகல் 21 கீழே. அப்போ இந்தியாவில் ரைட் டு லைஃப் அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 21 கீழே தான் வருது. ரைட் டு டெத் அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 21 கீழே தான் வருது. ஓகேங்களா? ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறதா இந்த அருணா ஷென்பா கேஸ்ல 2018 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆர்டிகல்ல பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நமக்கு டெத்தை பத்தின லிட்ரஸி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இந்தியாவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த ரைட் டு லிவிங் வில், ரைட் டு டை வித் டிக்னிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரப்போ நம்மளாலையும் என்ன பண்ண முடியும், நம்மளோட லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல ஐசியூல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸ் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல சொன்னாங்க. அங்க ஐசியூ டெத்ஸ் அப்படிங்கிறது 10% தான் இருக்கு. இந்தியாவில் ஐசியூ டெத்ஸ் அப்படிங்கிறது 70% இருக்கு. ஸோ அப்போ இதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டெத்தை பத்தின லிட்ரஸி அப்படிங்கிறத கொண்டு வரணும். நம்ம டெத் இல்லிட்ரேட் பீப்புளா வந்து இருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டைரக்டா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த யுத்தனேசியா அப்படிங்கிற அந்த கான்செப்டோட ரிலேட் ஆகும். ஸோ அதையும் நம்ம அந்த கேஸோட ரிலேட் பண்ணி பார்த்துருக்கோம். யுத்தனேசியா அப்படிங்கிறது இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல கேட்டதில்லை, பட் ஸ்டில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேங்களா? இந்தியாவில் ஒருத்தரை கருணை கொலை பண்ண முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அசிஸ்டட் சூசைடு அப்படின்னு சொல்றோம். அது இந்தியாவில் லீகலா இருக்கு. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல தலைப்பாகவும் கொடுத்துருக்காங்க. A dignified peaceful passing is everyone's right அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலா இருந்துச்சு இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது ஓரளவுக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மேபி கேட்கலாம், சிலபஸ்ல வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட்ஸை பற்றிலாம் கொடுத்துருக்கனால இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். சைனாவோட அம்பாசிடரா வந்து இந்தியாவோட சைனீஸ் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜூ ஃபெய்ஹாங் அப்படிங்கிறவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா 2022 வந்து ஒரு அம்பாசிடர் இருந்திருப்பாங்க. அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 18 to 20 months இந்தியாவுக்கு வந்து அம்பாசிடர் வந்து சைனா அப்பாயிண்ட் பண்ணாமே இருந்தாங்க. பிகாஸ் நமக்கும் சைனாக்கும் அந்த பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது, எல்லை பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அருணாச்சல் பிரதேசில் வந்து நம்ம தலைவர்கள் போனாலே அதுக்கு எதிர்ப்பு குரலை வந்து சைனா தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்து போயிட்டே தான் இருந்துச்சு. ஸ்டில் இப்போதான் அந்த ஒரு அம்பாசிடர் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜூ ஃபெய்ஹாங் அப்படிங்கிறவங்களாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டு தான் நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.